அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். சென்ற எங்களோட லாஸ்ட் கிளாஸில் தொழுகையினுடைய நிபந்தனைகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்த்தோம். தொழுகையுடைய நிபந்தனைகளுக்கு அரபுல என்ன சொல்கிறது? ஷர்த்து. ஷர்த்துன்னு சொன்னாங்கன்னா நிபந்தனை, கண்டிஷன் என்ற அர்த்தம். எத்தனை கண்டிஷன் இருக்குது தொழுகையில்? 8 கண்டிஷன், 9 கண்டிஷன். அதில் ஒன்று முஸ்லீமாக இருக்கணும், புத்தி சுவாதீனம் உடையவனாக இருக்கணும், பருவ வயதை அடைந்திருக்கணும், சுத்தம் பேணப்பட்ட நிலையில் இருக்கணும், சுத்தம் பேணப்பட்டவனாக இருக்கணும், தொழுகையுடைய நேரம், எந்தெந்த தொழுகையை நாங்கள் தொழுகிறோமோ அந்த தொழுகையுடைய நேரம் அந்த நேரத்தை அடைந்திருக்கணும். அடுத்தது எங்களுடைய ஔரத்துகளை நாங்கள் மறைத்தவர்களாக இருக்கணும். 7வது அசுத்தங்களை விட்டும் நாங்கள் நீக்கி கொள்ளணும். நாங்கள் தொழுகிற அந்த இடம், எங்களுடைய உடம்பு, நாங்கள் தொழுகைக்காக இருக்கக்கூடிய ஆடை, இந்த 3ஐயும் அசுத்தங்களிலிருந்து நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளணும் என்ற விஷயங்களையும், 9வதாக தொழுகைக்கான அந்த நீயத், அதுவும் முக்கியமாக ஒரு நிபந்தனை, ஷர்த் என்ற செய்திகளை நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய எங்களுடைய வகுப்பில் தொழுகையுடைய ருக்கூன்கள் என்று சொல்லுவோம். ருக்கூன் என்று சொன்னால் பில்லர். இப்போ நாங்கள் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்று சொல்கிற மாதிரி தொழுகைக்கும் சில பில்லர்ஸ் இருக்குது. அதாவது ருக்கூன்கள், தூண்கள் என்று சொல்கிறேன், அடிப்படையான சில விஷயங்கள். ஷருத்துக்கும் இந்த ருக்கூனுக்கும் என்ன டிஃபரண்ட் என்று சொன்னால், கண்டிஷன்ஸ்கள் வந்தால்தான் தொழுகையே என்ன செய்யும், தொழுகை கடமை என்ற நிலைக்கு ஆளாகுவார். அந்த கண்டிஷன்ஸில் ஒன்று மிஸ் ஆகிட்டா அவருக்கு தொலை இயலாது. விளங்கினா? இப்போ உதவி இல்லாமல் தொலையலுமா? இயலாது. அசுத்தங்களை நீக்காமல் தொலையலுமா? இயலாது. கிபிலாவை முன்னோக்காமல் தொலையலுமா? இயலாது. அப்போ இது என்னது? கண்டிஷன். ருக்குன் என்று சொன்னால் தொழுகைக்கு நாங்கள் தக்பீர் கட்டுறதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய செயல்கள் எல்லாமே அதில் கட்டாயமாக பேணப்பட வேண்டிய சில செயற்பாடுகள் இருக்குது. அது மிஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் தொழுகக்கூடாது. தொழுகைக்கு நாங்கள் உருவெல்லாம் எடுத்து கிப்லா முன்னோக்கி நியத்து வச்சு எல்லாம் நியத்தை நாங்கள் தொழுகைக்குரிய நியத்தெல்லாம் வச்சு நாங்கள் தொழுகைக்காக வந்ததுக்கு பிறகு சில விடயங்கள் தொழுகிறோமே நாங்கள் செயல்கள், அதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ருக்கூன்கள், அந்த ருக்கூன்கள் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் தொழுகை செல்லுபடியாகாது. இது ருக்கூன்னு சொல்கிறது. அப்போ ஷருத்து தொழுகைக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயம். ருக்கூன்னு சொன்னால் தொழுகை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் என்றால் அதில் கண்டிப்பாக நாங்கள் தவறாமல் பேண வேண்டிய சில கடமைகள் இருக்குது, செயற்பாடுகள். அதுக்கு சொல்கிறது ருக்கூன்னு சொல்கிற அரபுல பில்லர்ஸ் ஆஃப் சலா. சரியா? அப்போ இது என்னான் என்பது தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டிய பாடமாக இருக்குது. தொழுகைக்கான ருக்கூன்கள் என்னான் என்ற செய்தி. தொழுகைக்கான ருக்கூன்களை எங்களுக்கு ஃபுகஹாக்கள், ஃபிக்ஹ் கலை அறிஞர்கள் பட்டியலிட்டு தந்திக்கிறாங்க. தொழுகையுடைய அர்கானுகள் இது தான். இவைகளை யார் தவற விடுறாரோ, அது வேண்டுமென்று தவற விட்டாலும் தொழுகை கூடாது, பாத்திலாயிடும். அது இல்லாமல் தெரியாதனமாக இது ருக்கூன்ன்றதை தெரியாமல் தொழுது போட்டு மிஸ் ஆகினாலும் அவருடைய தொழுகையும் சேராது. மறதியில் யாராவது விட்டாலும் இயலாது. ஏன்னா ருக்கூனை விட்டிக்கிறார். அப்போ அது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்போ தொழுகை அந்த இஸ்லாத்தினுடைய தூண்கள் எத்தனை? 5 பில்லர்ஸ். இதில் ஒரு ஆள் வேண்டுமென்று மறத்தா ஒரு முஸ்லீமா? இல்லை. நாங்கள் சொல்லணுமா இவர் மறந்துட்டாருன்னு சொல்லணுமா? தெரியாமிக்கன்னு சொல்லவே இல்லாது. தெரிய வேண்டிய முக்கியமான அம்சம் அது. அதுபோல் தான் தொழுகை என்ற இபாதத்தை நாங்கள் சரியாக நிறைவேற்றணும் என்று சொன்னால் இந்த ருக்கூன்கள் எது என்பதை நாங்கள் கண்டறியணும், படிக்கணும், அதை பேணி நாங்கள் தொழுவணும். அப்போ ஃபுகஹாக்கள்
எங்களுக்கு தொழுகையுடைய ருக்கூன்கள் என்ன என்பதை பட்டியலிட்டு சொல்கிற நேரம் யாது வச்சுக்கோங்க, சஜிதா சஹு மறதிக்கா செய்கிறோமே அது செய்தும் சரி வராது. ருக்கூன் மிஸ் ஆனா விலகினா மறதிக்காகவும் மிஸ் ஆக இயலாது, தெரியாமல் தரத்தால் விடுவோம் இயலாது, வேணுமென்று விடுவோம் இயலாது. அப்போ இதுதான் ருக்கூன் என்று சொல்கிற வார்த்தையுடைய வெயிட், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. அப்போ இதை ஃபுகஹாக்கள் தொழுகையில் உள்ள ருக்கூன்கள் எத்தனை என்று வர்ற நேரம் எங்களுக்கு பட்டியலிட்டு சொல்கிறாங்க 14 இருக்குது. 14 அம்சங்கள் தொழுகையில் நாங்கள் பேணிய தொழணும், அது ஒன்று கூட நாங்கள் தவற விடக்கூடாது. அது என்ன என்றதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைய எங்களுடைய வகுப்பில். அதில் முதலாவதாக சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் அல் கியாம், எப்படி நின்று தொழுதல். இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, நின்று தொழுறதுக்கு பூரண சக்தியும் அவருக்கு இருக்குது, அவர் தொழையலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் நின்று தொழாமல் உட்கார்ந்து தொழையலுமா? உட்கார்ந்து தொழுதால் தொழுக கூடாது. ஒரு ஆள் இது ஃபர்லான தொழுகையை நான் சொல்கிறதா, ஃபர்லான தொழுகையை பொறுத்த வரையில் நின்று தொழ சக்தி இருந்தும் யாரும் நின்று தொழலையோ, அதாவது கால் வருத்தங்கள் அப்படி ஒன்று இல்லாமல் யாரும் நின்று தொழ ஏழுமாக இருந்தும் தொழலையோ அவருடைய தொழுகை அது செல்லுபடியாகாது. அப்போ மீண்டும் திரும்ப அவர் தொழ வேணும். விளங்கிச்சா? இது அல் கியாம். முதலாவது என்னது? நின்று தொழுதல் என்ற விஷயம். அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல இது சம்பந்தமாக சொல்ல நேரம் வகூமு லில்லாஹி கானிதீன், சூரத்துல் பக்ராவில் 238 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் நின்று அடிபணிந்து அல்லாஹ்வை பயபக்தியோடு நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஆர்டர் போடுறான், கட்டளை. எனவே நின்று தொழ முடியுமானவங்க கண்டிப்பாக அதை நின்று தான் தொழணும். அதே போல் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஹதீஸை இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். புகாரி இமாம் அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. 1117 இலக்கம் ஹதீஸ். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, சல்லி காயிமன், நீங்கள் நின்று தொழுங்கள், ஃபைல்லம் தஸ்தத்தி ஃபகாயிதன், உங்களால் நின்று தொழ விட்டால் உட்கார்ந்து தொழுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? நின்று தான் தொழணும். அதுக்கு விட்டால் தான் என்ன செய்யணும்? உட்கார்ந்து தொழுங்க. ஃபைல்லம் தஸ்தத்தி ஃபஅலா ஜன்பின், உட்கார்ந்து தொழையிறவா ஒரு பக்கம் சாய்ந்து தான் தொழுங்க என்ற சலுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன யாருக்கு நின்று தொழ இயலாதோ அவங்களுக்கு தான். எனவே கண்டிப்பாக நின்று தொழுவது என்பது ஃபர்லான தொழுகையில் கட்டாயம் பேணப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை மறந்துடாதீங்க. இது தொழுகையில் முதலாவது ருக்கூன், அதாவது தூண், கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று. யார் விடுறாங்களோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக, அவருக்கு அந்த காரணம் மார்க்கம் அனுமதித்த காரணமாக இருந்தால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எந்த நிலையில் தொழிலுமோ அவர் தொழிலும். ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, அவர் உட்கார்ந்து தொழவே இல்லை, படுத்துக்கொண்டே இருக்கிறார் படுக்கையில், ஆனால் சுய யாபம் நிலம் இருக்குது, கண்ணை பார்க்குறாரு, அவர் அசைவுகள் காட்டுது. எனவே அவர் எந்த நிலையில் இருக்கிறோம் அவர் தொழத்தான் வேண்டும். அவங்களுக்கு அதாவது சலுகைகள் இருக்குது, மார்க்க அனுமதித்த காரணங்கள். நோய்வாய்ப்படுறது, அவங்களுக்கு யாராவது எடுத்து உடையணும், யாராவது பக்கத்தில் இருந்தால் எடுத்து உடையணும். ஒத்தருமை இல்லாட்டி அவங்களுக்கு கை கால் கொஞ்சம் உசுப்பி நடக்க இயலாது, கை உசுப்பி கொஞ்சம்னா சுவரில் தட்டி என்னது தயமம் செஞ்சுட்டாவது தொலையலும். அதுவும் மேலாட்டா யாரும் இல்லை என்ற சப்போர்ட்டுக்கு நிலையிலே என்ன செய்யலாம், அவங்க தொழுது கொள்ளையலும். அல்லது பயம், அச்ச சூழ்நிலை, பள்ளிக்கு நடந்து போயிட்டு தொழுகிறது என்பது பெரிய, அதாவது நின்று தொழுகிறது, எல்லாட்ட முன்னிலையில் தொழுகிறது, இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, இது ஒரு ஆபத்தான நிலை ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சமான சூழ்நிலை இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், அந்த நிலைக்கு ஏற்ற விதத்தில் அவங்களுக்கு தொழுது கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்குது. அப்போ இது முக்கியமான ஒன்று. அதே போல் நஃபிலான தொழுகை என்று பார்க்குற நேரம், நஃபிலான தொழுகையை பொறுத்தவரையில் நின்று தொழுவது என்பது கட்டாய கடமை இல்லை. சுன்னத்தான தொழுகைகளை
நின்று தொழுறது என்பது முக்கியமாக பேண வேண்டிய கடமை என்று சொல்லுமே. நான் இப்போ மிஸ் ஆகாமல் செய்ய வேண்டிய என்று அந்த ருக்கூனில் சம்பந்தமானது இல்லை, சேர்ந்தது இல்லை. இது சுன்னத்தான தொழுகையில் நின்று தொழுவது என்பது. ஆனால் ஒரு சிறப்பு அம்சத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. நின்று தொழுகிறவருடைய தொழுகை, அதாவது உட்கார்ந்து தொழுகிறவர் தொழுகையை விட நின்று தொழுகிற தொழுகை சிறப்பானது என்று சொல்கிறாங்க. எப்படி சொன்னாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்துல் காயிதி அல நிஸ்ஃபி மின் சலாத்தில் காயம், ஒரு நின்று தொழக்கூடிய ஒருவருக்கு என்ன நன்மை தொழுகையில் கிடைக்குமோ அதில் பாதி தானாக உட்கார்ந்து தொழுவருக்கு கிடைக்கும். அதில் பாதி நன்மை தான் உட்கார்ந்து தொழக்கூடியவருக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. இது எதில்? பொதுவாக நஃபிலான தொழுகையை நபி ஸல்லல்லாஹு சொல்கிற நேரம். எனவே யாருக்கு நஃபிலான தொழுகையையும் நின்று தொழையுமோ அவங்க நின்று தொழுவதன் மூலமாக நிறைய நன்மையை அடைந்து கொள்ளும். ஆனால் நஃபிலான தொழுகையில் நின்று கொண்டு தொழுவது என்பது கட்டாய கடமை என்பது இல்லை என்று சட்டமாக நாங்கள் விளைவிக்கிறோம். சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் விளைவிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தொழுகைகள் உட்கார்ந்து தொழுதிக்கிறாங்க, இரவு நேரம் நின்று தொழுதிக்கிறாங்க, உட்கார்ந்து தொழுதிக்கிறாங்க. அது மார்க்கத்தில் அனுமதி கொடுத்த ஒரு விஷயம். ஏன்? அது கட்டாய ருக்கூன் அல்ல என்பதனால. இது சுன்னத்தான தொழுகை. அடுத்த விஷயம் என்னென்னால் ரெண்டாவது அம்சம் தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் என்றால் என்ன? ஆரம்ப தக்பீர். நாங்கள் அல்லாஹ் அக்பர்ன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் தக்பீர் சொல்கிறோமே, இந்த தக்பீர் தான் தக்பீரத்துல் இஹ்ராம். இந்த தக்பீர் கட்டாய கடமை. அப்போ தொழுகையில் நாங்கள் இதை பேணித்தான் ஆகணும். இப்போ சிலர் என்ன செய்கிறாங்க, தொழுகைக்கு லேட்டாகி வராங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உதாரணமாக சரியா, தொழுகைக்கு லேட்டாகி வர பள்ளிக்கு இமாம் ருக்குக்கு போகிறாரு, இல்லை போயிட்டார் ருக்குக்கு. இவர் ஓடி என்ன செய்கிறாரு, சஃப்ல நிற்கிறாரு. இவர் என்ன செய்கிறாருன்றால் ஓடி வந்தவர் தக்பீரை கெட்டாமல் என்ன செய்கிறாரு, ருக்குக்கு போகிறாரு. இப்போ இவருடைய தொழுகையுடைய நிலவரம் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிற நேரம் உலமாக்கள் ஃபுக்கஹாக்கள் என்ன சொல்கிறாங்கன்றால், தக்பீரத்துல் இஹ்ராம் என்று சொல்கிறது அல்லாஹு அக்பர் என்று வாயால் சொல்கிறது சரியா. இன்னொன்று கையை கட்டுறது. ரெண்டி இதில் எது கட்டாயம் விளங்குச்சா? எது கட்டாயம் என்றால் தக்பீரத்துல் இஹ்ராம வாயால் சொல்லுவோம், அல்லாஹு அக்பர் என்று வாயால் சொல்லி அவர் என்ன செய்யணும், டக்குன்னு தொழுகையில் நுழைவோம். அப்போ அவர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லாமல் ஒரு அடிக்கே ருக்குவுக்கு போயிடாது. விளங்குதா? ஒரு அடிக்கு ருக்குவுக்கு போயிடாது. அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்யணும், தொழுகையில் நுழைஞ்சி திரும்ப அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ருக்குவுக்கு போவோம். தக்பீர் கட்டுறதுக்கான அமைப்பு வாய்ப்பு இருந்தால் கட்டிக்கொள்வோம். இதை ஃபுக்கஹாக்கள் எங்களுக்கு சொல்லலாம். இப்படியான சந்தர்ப்பத்தில் கூட நாங்கள் தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லுவதை தவறவிடக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக, அது ருக்கூன் தொழுகையுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்பதை வலியுறுத்துவதற்காக என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் வாயால் மொழிகிறது என்பது தக்பீரத்துல் இஹ்ராம் முக்கியம் என்பதை சொல்கிறாங்க. எனவே தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது தொழுகையில் முக்கியம். அதுதான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. வேறு ஏதாவது வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லி நுழையலுமா? இயலாது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியோ சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டு என்ன செய்யலாது, எங்களுக்கு தொழுகையில் நுழையலாது. அந்த தக்பீரை வாயால் சொல்கிறது தான் முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அதுக்கு முக்கியமான ஆதாரம் உண்டு. அது என்ன ஆதாரம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அதுக்கு பிரதான ஆதாரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகை முறை எப்படி இருந்தது என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எவ்வாறு கண்டீர்களோ அதே போல தான் நீங்களும் தொழணும் என்று சொன்னாங்க. சுருக்கமாக ஒரு ஹதீஸை சொன்னாங்க. அப்போ இபாதத் என்று சொன்னால் நாங்கள் ரசூலுல்லாஹ் மூலமாக தான் எடுத்துக்கொள்ளணும், அப்படியா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் தொழுகையோடு விவரங்களை நாங்கள் படித்து கொள்வதுன்னு சொன்னால், ஒரு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு சம்பவம் வருது, ஒரு ஹதீஸில் வரும்.
அந்த ஹதீஸ் வந்து புகாரியில் இடம்பெறுது ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த ஒரு சஹாபிக்கு நடந்த அந்த நிகழ்வு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து அந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி தொழணும், எப்படி நின்று கொள்ளணும், எப்படி ருக்கு செய்யணும், என்னத்தை ஓதணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூத் செய்யணும், எப்படி அத்தஹியாத்தில் உட்காரணும், இப்படி அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த சம்பவம் தொடர்பான ஹதீஸை மிக பிரதான ஒரு ஆதாரமாக எடுக்கிறாங்க. எதில்? தொழுகை விவரம் என்ற பாடத்தில். அப்போ அந்த ஹதீஸுக்கு பேரே ஹதீஸுல் முசி இஸ்ஸலான்னு சொல்கிறாங்க. தொழுகையில் தவறுட்ட அந்த மனிதனுடைய ஹதீஸ் அப்படின்னு தான் அதுக்கு பேரே இமாம்கள் போடுறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து டீக்கிற நேரம் என்ன செய்கிறாரு, ஒரு மனிதர் வாராரு. ஒரு மனிதர் வந்து அவர் என்ன செய்கிறாரு, தொழுகிறார். தொழுதலில் முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதும் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லி போட்டு அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், இர்ஜி ஃபஇன்னக ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. நீங்கள் போங்க, திரும்ப தொழுங்க, நீங்கள் சரியாக தொழலை. நீங்கள் போங்க, போய் திரும்ப தொழுங்க, நீங்கள் சரியாக நீங்கள் தொழுகையை நிறைவேற்றலேன்றான். அப்புறம் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு, திரும்ப போகிறாரு. திரும்ப போய் திரும்ப தொழுகிறாரு. சரியா? திரும்ப தொழுகிறாரு. தொழுவிட்டு முடிஞ்சு வரான் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சலாம் சொல்கிறாரு. திரும்ப ரசூலுல்லாஹ் சலாத்தை பதில் சொல்லிட்டு போகிறான், நீங்கள் இப்போயும் சரியாக தொழலை, போங்க போய் திரும்ப தொழுங்க. 2ஆம் முறை அனுப்புகிறான். இப்போ 2ஆம் முறை போய் தொழுகிறாரு. தொழுகை போட்டு மறானம் வந்து சலாம் சொல்கிறாரு. 3ஆம் முறைன்னு சொல்லாங்க, நீங்கள் சரியாக தொழலை, திரும்ப போய் தொழுங்க. அப்போ அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்படி தொழுகையை பற்றி அறிஞ்சிக்கிறேனோ அது எல்லாம் பேணி நான் மிச்சம் பேணுதலாகத்தான் நான் தொழுதேன். நீங்கள் எனக்கு தொழுகையுடைய முறையை கற்றுத்தாருங்களே என்று சொல்கிறாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிக்கு நீங்கள் தொழுகிறது இப்படித்தான் அமையணும் என்பதை கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இதா கும்த இல ஸலாத்தி ஃபகப்பிர். நீங்கள் தொழுகைக்காக நின்றீங்கள்னு சொன்னால் முதல்ல அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி தக்பீர் சொல்லி தொழுகை ஆரம்பிங்க. அப்போ தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது தொழுகையுடைய முக்கியமான ஒரு தூண், வாயால் சொல்லணும். இது முதல் தக்பீர், அடுத்த தக்பீருக்கெல்லாம் இல்லை. முதலாவது தக்பீரை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தக்பீர் சொல்லி தொழுங்க என்ற ஒரு அந்த செய்தி. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது நாங்கள் அந்தந்த சந்தர்ப்பத்தில் அந்த நீண்ட ஹதீஸ் அதை நாங்கள் பார்ப்போம். அப்போ தக்பீரத்துல் இஹ்ராம் மிக முக்கியமானது ஒன்று என்று ஒரு சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த ஹதீஸை பார்க்குறோம். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெறும். இன்னொரு ஹதீஸ் இதுக்கு ஆதாரமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதை இமாம் அபூ தாவூத், இப்னு மாஜா, திர்மிதி இவங்க எல்லாருமே இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் வருது, தஹ்ரீமுஹா அத் தக்பீர் வ தஹ்லீலுஹா அத் தஸ்லீம். தொழுகை என்பது அதனுடைய ஆரம்பம் தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கப்படணும், அதனுடைய முடிவு தஸ்லீம் சொன்னால் என்ன, தஸ்லீம் என்ன, சலாம் கொடுத்து தான் தொழுகை முடியப்படணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. எனவே அது இல்லாமல் தொழுகை செல்லாது என்ற செய்தியை சொல்கிறாங்க. எனவே தக்பீரத்துல் இஹ்ராம் மிக முக்கியமான ஒரு ருக்குன் தொழுகையில் என்றதை இதன் மூலமாக நாங்கள் விளக்குறோம். அப்போ 2 ருக்குன்களை பார்த்தோம். முதலாவது என்ன, முதலாவது நின்று தொழுகிறது, 2வது நின்றுட்டு முதல்ல தக்பீரை நாங்கள் என்னது கட்டுறது. இப்போ இதில் தக்பீரை சொல்கிறதா கட்டுறதா, கட்டாயம் ருக்குன் சொல்லி கட்டணும் என்பது தான் நீக்குது. சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஜமாத்தை லேட்டாகி வாரவருக்கு அல்லாஹ் அக்பர் என்ற வாயால் மொழிகிறது தான் தக்பீர் அல் இஹ்ராம், ஆரம்ப தக்பீர் என்ற கடமையை எங்களுக்கு சொல்லித்தரதை பார்க்குறோம். ரைட். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சஹாபிக்கு நீங்கள் தொழுகைக்காக நீங்கள் நின்றீங்களா ஃபக்கபீர், தக்பீரை சொல்லுங்கோ என்று தான் சொன்னாங்க. அப்போ நீங்கள் சொல்ல வரீங்க
தக்பீர் சொல்லாமலேயும் போயிடும், தக்பீர் கட்டாமலேயும் போயிடும். ஆனால் சுஜூதில் இருக்கிறவங்க சுஜூதில் நீங்கள் சேர்றீங்க தானே, சேர்ற நேரம் நீங்கள் தக்பீரை கட்டிட்டு என்ன செய்யலாம், போயிடும். ஏன்றால் நீங்கள் அந்த ரக்காத்தை ஃபுல்லாக திரும்ப மீட்டித்தான் ஆகணும். ஆனால் ருக்குவை தவறி விட்டா ருக்குவில் நீங்கள் அடைஞ்சிட்டீங்களா இமாம மீட்டு தேவையில்லை அந்த ரக்காத்தை. விளங்குண்ணா, அதில் சொல்லிட்டு நீங்கள் ருக்கு போயிட்டுருக்கலாம். ஏன்னா ருக்குன்றது நீண்ட நேரம் மீட்கிறது இல்லையே, அதனால். சரி, மூணாவது ருக்கூன், அதாவது கட்டாய கடமைகள் தொழுகையில் மிக முக்கியமான ஒன்று தான் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதுறது. இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்க வேண்டியிருக்குது. அதில் சில விஷயங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அடுத்த தெளிவான விளக்கங்களை, கருத்து வேறுபாடுகளோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவது என்னென்றால் சூரத்துல் ஃபாத்திஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓத சொல்லியிருக்கிறார். அந்த தொழுது தவறுதலாக பிழையிட்டு தொழுத மனிதரை பார்த்து நீங்கள் சரியாக தொழலேன்னு சொன்னாங்களே சொல்லாங்க. அந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க இதை இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்த ஒரு ஹதீஸ் இதில் வருது. எப்படின்னு சொன்னால் அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகைக்காக நின்னீங்கள் என்றால் தக்பீரை கட்டுங்க, அதாவது தக்பீர் சொல்லுங்கள். ஃபைன் கானம் அக்க ஃபக்ரா பி உம்மில் குர்ஆன். அதுக்கு பிறகு சூரத்து, அதாவது ஃபாத்திஹா, உம்முல் குர்ஆன் என்றது சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு ஒரு பேர், இன்னொரு பேர். நீங்கள் உம்முல் குர்ஆன் சூரத்துல் ஃபாத்தியாவை நீங்கள் ஓதுங்க என்று அறிவிப்பை இமாம் முஸ்லிம் அவங்களோட ஹதீஸில் பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போ சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதணும் என்றது அந்த சஹாபி கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இது ஒவ்வொரு ரக்காத்துலேயும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும். ஒரு ரக்காத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ரக்காத்துலேயும் ஓதணும். அது நாங்கள் தனித்து தொழும்போது, ஜமாத்தோடு தொழும்போது, நாங்கள் மாமூமாக இருக்கும்போது நாங்கள் எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன வழிகளை இஸ்லாம் சொல்லி தருது, ஹதீஸ் குர்ஆனில் என்ன பேசப்படுதுன்றதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா சலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்தியா ஓதாதவங்களுக்கு தொழுகையே கிடையாது. இப்போ தொழுகை என்று சொன்னால் கட்டாயம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும் என்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸு இமாம் புகாரி அவர்கள் 756வது இலக்கம் ஹதீஸில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. 756வது இலக்கம் ஹதீஸ். இமாம் முஸ்லிம் அவங்க 394வது இலக்கம் ஹதீஸ். இந்த ஹதீஸை அடிப்படையாகவே எங்களுக்கு சொல்லுது என்னென்றால், தொழுகை என்று சொன்னால் கட்டாயம் எது ஓதணும், அல்ஹம்து சூராவை ஓதித்தான் ஆகணும் என்றதை ஹதீஸ் சொல்லு. இந்த ஹதீஸில் இது தனித்து தொழுவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து தொழக்கூடியவரை சொன்னாங்களா இல்லை மாமூமா உள்ளவங்களை சொன்னாங்களான்ற விஷயங்களை நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனால் சூரத்துல் ஃபாத்தியா என்பது தொழுகையில் ஒரு தூண் என்பதற்கு இது பிரதான ஆதாரமாக இந்த ஹதீஸ் சொல்லப்படும். சரியா? அதே போல் இதில் முக்கியமாக நாங்கள் இன்னொரு தொழுகையுடைய, அதான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவோட விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த 4வது ருக்கூன் என்னன்னு சொன்னால், தொழுகைக்காக ருக்குவுக்கு நாங்கள் செல்றது. தொழுகைக்காக ருக்கு செல்வது, அதன் பிறகு ருக்குவிலிருந்து எழுந்து நாங்கள் என்ன செய்ய சமையல் ஆலயம்தாக்கு நாங்கள் நேரம் நிற்கிறோமே, நிலைத்து நிற்கிறோமே, அது இது ரெண்டுமே என்னது தொழுகையில் முக்கியம், நாங்கள் பேண வேண்டிய ஒரு விஷயம். சரி, அப்போ இழ்த்திதால் அது சரியாக நிலையாக சரிசமமாக நிற்கணும் நேரம், அதுக்கு சொல்கிறது இழ்த்திதால். அப்போ ருக்குவும் இழ்த்திதால் என்றது நேரம் ருக்குன், இது நேரம் நிற்கிறதும் ருக்குன் தொழுகையினுடைய மிக முக்கியமான தூண்களில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லாஹு தாலா குர்ஆனில் சூரத்துல் ஹஜ் 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இர்கஉ வஸ்ஜுது, நீங்கள் தொழுகையில் ருக்கு செய்யுங்க, சுஜூதும் செய்யுங்கன்னு அல்லாஹ் ஆர்டர் பண்ணிக்கிறான், கட்டளை தான். எனவே ருக்கு என்பது தொழுகையில் முக்கியமான ஒரு
கடமை தூண், அதை தவற விடையிடாது. ஒரு ஆள் மறதியாக அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டு அல்ஹம்து சூரா எல்லாம் ஓதிட்டு ஒரு அடிக்கு சுஜூதுக்கு போனால் ருக்குவை மிஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன செய்ய இயலாது, அவரோட தொழுகை மிஸ். அவர் டக்குன்னு என்ன செய்யணும், எழுந்து ருக்குவுக்கு வரணும், அவர் ருக்குவுக்கு வரணும், அதை மிஸ் பண்ண இயலாது. சரியா? ஓகே. அப்போ இந்த ஆயத்தை அப்படி சொல்லுது. அடுத்து அந்த தொழுகையை தவறுதா தொழுத சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கற்றுக் கொடுக்குற நேரம் சும்மர்க ஹத்தா தத்மா இன்ன ராக்கியா, நீங்கள் ராகத்தாக அவசரம் இல்லாமல் தாமதித்திருந்து சரியாக நீங்கள் ருக்கு செய்யுங்க என்று சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அவர் அவசரமாக தொழுதார். அதனால தான் ரசூலுல்லாஹி நீங்கள் அப்படி தொழுதே கூடாது. நீங்கள் சரியாக டைம் எடுத்து ராகத்தை எடுத்து என்ன நீங்கள் சரியாக ஓய்வோடு நீங்கள் சரியாக தொழுவணும் என்பதை அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த. அப்போ இதை ருக்குவை சொல்லிக் கொடுக்குறாங்க. எனவே ருக்கு என்பது கட்டாயம் பேணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கடமை என்பது விளங்குது. ஐந்தாவதும் ஆறாவதும் முக்கியமான கடமை என்னென்றால் அர்-ரஃபு மினர் ருக்கூஇ அர்-ரஃபு மினர் ருக்கூஇ வல் இஅ்திதாலு காயிம். ரஃபு மினர் ருக்கு என்றால் ருக்கூலிருந்து நாங்கள் ருக்குவுக்கு போகிறது ஒரு கடமை, அதுக்கப்புறம் ருக்கூலிருந்து எழும்புறது ஒரு கடமை, நேராக நிற்கிறது ஒரு கடமை. ரைட். ஏழாவது அஸ்ஸுஜூத், சுஜூத் செய்கிறது. இந்த சுஜூதை அல்லாஹு தஆலா கடமையாக சொல்கிறான். ஏற்கனவே சொன்ன ஆயத்தில் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ருக்குவையும் செய்யுங்க சுஜூதையும் செய்யுங்க என்று அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த குர்ஆன் வசனம் இருக்குது. அடுத்த ஒரு ஹதீஸ் என்னென்றால் அந்த தவறி அவசரமாக முறை இல்லாமல் தொழுது சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சும் முஸ்ஜுத் ஹத்தா தத்மா இன்ன சாஜிதன், நீங்கள் நல்ல ராகம் எடுத்து, அதாவது ராகம் எடுத்துட்டா ஓய்வெடுத்து அவசரம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க சுஜூதை செய்யுங்கன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல் இந்த சுஜூதை நாங்கள் எப்படி செய்யணும் என்று பார்க்குற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூத் இந்த உறுப்புகளால் தான் நீங்கள் சுஜூதை செய்யணும் என்பதை எங்களுக்கு இன்னொரு ஹதீஸில் கற்றுத்தராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஹதீஸை புகாரி இமாம் அவர்கள் 809வது இலக்கம் ஹதீஸ்லையும், இமாம் முஸ்லிம் அவங்க 490 இலக்கம் ஹதீஸ்லையும் சொல்கிறாங்க. உமிர்த்து அன் அஸ்ஜுத அலா சப்அத்தி ஆகும். தொழுகையில் சுஜூதை 4 உறுப்புக்களை பேணி செய்ய வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடமிருந்து கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல் ஜப்ஹா, சுஜூதுடைய முதலாவது உறுப்பு என்னென்றால் நெத்தி கீழே படும். சுஜூது செய்கிற நேரம் என்னுடைய நெத்தி என்னது தரையில் பட்டே ஆகணும். இப்போ அஷார பியதைஹி இலா அன்ஃபிஹி, நெத்தியை சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் மூக்கையும் இப்படி காட்டினாங்களாம். இப்போ மூக்கும் என்ன செய்யணும், தரையில் படணும். சிலாக்கள் என்ன செய்கிறாங்க, நெத்தியை படுது மூக்கு படுது இல்லை. அப்போ அது சுஜூது சேராது. அப்போ நாங்கள் சுஜூது செய்கிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக நெத்தியோடு சேர்த்து எங்களுடைய மூக்கையும் நாங்கள் கட்டாயம் நிலத்தில் நாங்கள் தரையில் வைக்கணும். வல் எதை, அப்போ நெத்தி மூக்கு 2 உறுப்புக்கள். வல் எதை 2 கைகள். இந்த 2 கைகளும் விரல்களோடு சேர்ந்து என்ன செய்யணும், நாங்கள் சுஜூதில் நாங்கள் போகும்போது வைக்கணும். நாங்கள் கை இப்படி மடிக்கி வைக்கலாது, இப்படி விரல்களை இப்படி மடித்து வைக்கலாது, இல்லாட்டி வேறு அமைப்பில் நாங்கள் வைக்கலாது. இந்த கையுடைய இந்த பகுதி என்ன செய்யணும், நிலத்தில் இப்படி படணும். இது 2 கைகள். அப்போ 4 உறுப்புக்கள் என்ன சொல்லப்பட்டி. அடுத்தது வர் ருக்பத்தை இல்லை, எடை இல்லாமல் நாங்கள் வைக்கணும். சுஜூதில் எடை இல்லாமல் வைக்கணும், எடை வைக்கப்படாது. அது சரியா, எடை இல்லாமல் வைக்கும். ருக்பத்தைன் என்றால் 2 முழங்கால்கள். 2 முழங்காலும் நிலத்தில் படுவோம். சரியா, 2 முழங்காலையும் வச்சு தான் நாங்கள் சுஜூதுக்கு போவோம். இப்போ நாங்கள் சமியல்லாஹு லிமன் ஹமிதான்ற ஐத்திதாலில் இருந்து நாங்கள் சுஜூதுக்கு வாரோம். சுஜூதுக்கு வார நேரம் முதல்ல எங்களோட கையை வைக்கணுமா நிலத்தில், காலையாக நிலத்தில் வைக்கணுமன்றதில் 2 விதமான ஹதீஸ்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 விதமாகவும் செய்திருக்கிறாங்க. காலை முதல்ல வச்சு மீக்கிறாங்க, கையையும் வச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக வந்து அந்த ஹதீஸுகளுக்கு தானே, இந்த 2 விதமாக வந்த ஹதீஸ்லையும் கொஞ்சம் தரம் கூடிய நிலையில் இருக்கிறது முதல்ல கையை வைக்கணும்னு ஹதீஸ். நாங்கள் காலை வைக்க முன்னால முதல்ல கையை வைக்கணும் என்ற ஹதீஸ் தான். கொஞ்சம் டிஃபிகல்ட் இல்லை எப்படி இல்லை, பொதுவாக நாங்கள் வந்து கையை, அதாவது கையை முதல்ல வைக்கிறது தான் என்னது நல்லம். ஏன்னா அந்த ஹதீஸ் கொஞ்சம் பலம் கூடுதலாகிட்டு, அதுக்காக அடுத்தவங்க வைக்கிற அடுத்து காலை முதல்ல வைக்கிறது தவறுன்னு சொல்லலை நான். அதுலேயும் ஹதீஸ் வந்திக்குது சரியா, அது தொடர்பாகவும் ஏழும் வைக்கணும் எல்லாமே இல்லை. அதுக்கு யாருக்கு கஷ்டம், பௌரு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் சரியா. வயசுக்கு வந்தவங்க சரியா, ஆனால் காலை கொஞ்சம் பணிச்சிட்டு கையை முன்னுக்கு வைக்கலாம். ஏன்னா எங்கட காலை நாங்கள் கொஞ்சம் பணிச்சிட்டோம்டா கையை முன்னுக்கு வைக்கணும், காலை பணிச்சிட்டு கையை முன்னுக்கு வைக்கணும். அப்போ அது 2 முழங்கால்களும் அந்த 6வது உறுப்புக்கள். வாத்ராஃபுல் கதமை, அடுத்த 7வது 8வது உறுப்புன்னா 2 கால் விரல்களும். இந்த 2 கால் விரல்களும் நாங்கள் மடித்து வைக்கணும் விரல்களை. சிலாக்கள் என்ன செய்யறதா காலை தூக்குறாங்க, காலை தூக்கி வைக்கிறாங்க, அது கூடாது. அப்போ சுஜூது வந்து சம்பூர்ணமாக அமையாது, கம்ப்ளீட் ஆகுறது. அப்படி வைக்க மேலாது. காலை வந்து நாங்கள் விரல்களை சேர்த்து இப்படி மடிச்சு இப்படி ஊண்டி வைக்கணும். காலை விரல் இப்படித்தான், இப்படி இப்படி இப்படி. இயலாதவங்களுக்கு மார்க்கத்தில் அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி செய்யுங்க சரியா. இயலாதவங்களுக்கு வந்து அவங்களால் வேண்டிய மாதிரி செய்யுங்க, அவங்களோட சக்திக்கு ஏத மாதிரி செய்யுங்க. அது பொதுவாக உள்ள ஒரு தியரி தான். அதை உட்கார்ந்து நின்று தொழிலாட்டி உட்கார்ந்து தொழுங்கிற மாதிரி தான் இதுவும். ஏலாவிட்டா இப்போ உங்களுக்கு கையை முன்னுக்கு வச்சுட்டு போகிறது சிரமமாக இருந்தால் நீங்கள் காலை வச்சுட்டு போங்க, பிரச்சனை இல்லை, ஏலாண்டான். ஆனால் எதை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா பொதுவாக நாங்கள் விளைக்கணும். ஆதாரங்கள் நிறைய ஈக்கலாம், எது வலுவான ஆதாரமாக இருக்கிறதோ அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் என்றதில் முதலாவது எங்களோட அந்த இது ஈக்கணும், அந்த ஆர்வம் எங்களுக்கு ஈக்கணும். சில சந்தர்ப்பத்தில் சில ஹதீஸ்கள் ஒரே தரத்தில் ஈக்கும், 2 விதமாக அறிவிப்புகள் வந்திருக்கும். அப்போ 2ஐயும் மாறி மாறி செய்யலாம். அப்போ ரசூலுல்லாஹ் 2 முறையும் செஞ்சுப்பாங்க, 2 முறையும் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், விளங்குதான். அது மாதிரியும் ஈக்குது. எனவே அப்போ சுஜூதுடைய உறுப்புக்கள் 8, இந்த 7 உறுப்புக்கள், அந்த 7ம் பேணப்படணும் சுஜூதில். அது 7 உறுப்புக்களும் என்ன? நெத்தி, மூக்கு, கை, முழங்கால் 2, கால் விரல்கள் 2. அப்போ இதை நாங்கள் பேணி தொழணும் என்பதை மறந்துடாதீங்க. இது தொழுகையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்ளும். அடுத்தது வந்து அப்போ 8ஆவதும் 9ஆவதும் என்னென்றால் சுஜூதுலேருந்து நாங்கள் இப்போ சுஜூது போயிட்டோம், சுஜூதுலேருந்து எழும்புறது, சுஜூதுலேருந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் எழும்புறது. அடுத்தது சுஜூதுலேருந்து எழும்பி உட்கார்ந்து நாங்கள் அந்த நடுவில் உட்கார்ந்து 2 சுஜூது கடையில் உட்கார இருப்பிக்குதே, அந்த இருப்பும் கட்டாயம். சிலாக்கள் என்ன செய்கிறாங்க, சுஜூதுலேருந்து எழுந்த உடனே சுஜூதுலேருந்து எழுப்பி உட்கார்ந்து ஒரு 10 செகண்டும் போல உட்காந்து வரான்னு போகிறாங்க, அந்த உடனே அடுத்த சுஜூது செய்கிறாங்க. அது வந்து அதாவது நடு இருப்பு. அப்போ இது கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அது தொழுகையில் ருக்கூன், அதாவது அத்தியாவசியமாக கட்டாயம் பேண வேண்டிய ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சும்மிர்ஃபா ஹத்தா தத்மா இன்ன ஜாலிசன். ருக்கூலிருந்து நீங்கள் எழுப்பினீங்கள் என்றால் நீங்கள் ராகமாக நீங்கள் உட்கார்ந்து இருக்கணும். 2 இருப்பு நடுவில்
நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் ஓய்வு எடுக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி அவசரமாக தொழுதுனால தான் ரசூலுல்லாஹ் திரும்ப தொழுது சொன்னாங்க. அவர் அதுலேயும் அதே மாதிரி தொழுதுனாங்க, தொழுத முறையை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் அதில் கட்டாயம் வேணும். அடுத்தது அதில் ஒரு துவாவும் மீக்குது, ஓத வேண்டிய துவாக்கள் என்ன, ரப்பிக்கு ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்பூர்னி வஹ்தினி வர்சுக்னி வஆஃபினி வஃபஅன்னி இருக்குது. அப்போ அந்த துவாக்கள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அப்போ அந்த நடு இருப்பு என்பது கட்டாயம் எங்களோட செயலில் தொழுகையில் முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது 10வது என்னென்றால் அல் துமஅனீனத்து ஃபீ ஜமீல் அர்கான். ஒவ்வொரு நாங்கள் தொழுகையில் செய்கிற ஒவ்வொரு அசைவு இருக்குதே, ஒவ்வொரு செயல்கள்லையும் நாங்கள் ஓய்வெடுத்து செய்யணும். அவசரம் இல்லாமல் நாங்கள் ஓய்வெடுத்து சரியாக செய்யணும் என்பதும் தொழுகையில் முக்கியமாக பேணப்பட வேண்டிய ஒன்றாக சொல்லுது. அப்போ நாங்கள் சரியாக அமைதியாக இல்லாமல் அவசரமாக தொழுது என்பது தொழுகையை பாழாக்கிடும், அது தொழுகையை பாத்திலாக்கிடும். அதனால் நாங்கள் டைம் எடுத்து ராகத்தாக நாங்கள் தொழணும் என்பது அது முக்கியமான ஒன்று. 11வது ருக்குன் என்னான்னு சொன்னால் அத்தஷஹுதுல் அஹீர், கடைசி அத்தஹியாத். முதலாவது அத்தஹியாத்து ருக்குன் இல்லை. ஏன்னா முதலாவது அத்தஹியாத்து மிஸ் ஆனால் சஜிதா சஹு செய்ய இயலும். மறதியாக எங்களுக்கு விடுபட்டா தொழுகைக்கு பிரச்சனை இல்லை. மறதியில் விடுபட்டா என்ன செய்யலாம், சஜிதா சஹுவை செய்ய இயலும். ஆனால் முக்கியமான கடமை ஒன்று விடுபட்டால் சஜிதா சஹுவும் இல்லாக்கி அதுக்கு அந்த சான்ஸ் இல்லை. அப்போ கடைசி அத்தஹியாத்து தான் என்னது, கட்டாயம் பேணப்பட வேண்டிய ருக்கூன் என்பதை எங்களுக்கு பட்டியலிட்டு ஃபுகஹாக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக அவங்க முன்வைக்கிறனாண்டால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா நாங்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தஹியாத்தை எங்களுக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அத்தஹியாத்தில் நாங்கள் என்ன சொல்லணும் என்ன அந்த துவாவை அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் நாங்கள் ஓதுறோமே, இந்த அத்தஹியாத்து கடமையாக்கப்பட முன்னால் நாங்கள் அத்தஹியாத்தில் உட்கார்ந்தால் அஸ்ஸலாமு அலல்லாஹி மின் இபாதிஹி என்ற வார்த்தையை தான் சொல்லி நாங்கள் ஆரம்பிப்போம். அப்போ அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க அத்தஹியாத்து கடமையாக்கப்படலை, அந்த வார்த்தை அப்போ அறிவிக்கப்படலை. அப்போ அத்தஹியாத்துக்கு பதிலாக அஸ்ஸலாமு அலல்லாஹி மின் இபாதிஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களிடமிருந்து அல்லாஹ்வுக்கு சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ் மீது சலாம் உண்டாகட்டும் என்ற அந்த பொருள். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அத்தஹியாத்தில். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறேன், லா தகூலு அஸ்ஸலாமு அலல்லாஹ், நீங்கள் இதுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலல்லான்னு சொல்லாதீங்க, வலாக்கின் கூலு அத்தஹியாத்து லில்லாஹ் என்று கற்றுக் கொடுக்குறாங்க அத்தஹியாத்து. அப்போ தஷஹுதுல் அஹீர் என்பது கடைசி அத்தஹியாத்து தொழுகையில் ருக்கூன்களில் ஒன்றாக இருக்கிறது. அது கட்டாயம் பேணப்பட வேண்டிய ஒன்று. அதே நேரம் அத்தஹியாத்துக்கு உட்கார்றது, கடைசி அத்தஹியாத்துக்கு உட்கார இருப்பிக்கிறேன், அதுக்கு என்ன சொல்கிறேன், 2 அத்தஹியாத் இருக்குது. அதில் கடைசி அத்தஹியாத்துக்கு உட்காரத்துக்கு பேர் அதாவது ஜல்சத்து தவர்ருக்குன்னு சொல்கிறது, தவர்ருக்குடைய இருப்புன்னு சொல்கிறது. முதலாவது அத்தஹியாத்துக்கு சொல்கிறது ஜல்சத்துல் இன்திகால்னு சொல்கிறது, அது சும்மா சாதாரணமாக உட்கார்றது, ஜல்சத்துல் அத்தஷஹுதுல் அவ்வல். கடைசி அத்தஹியாத்துக்கு எப்படி உட்காருன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட காலை நாங்கள் இப்படி ஊண்டி நிலத்தில் இப்படி எங்களோட இந்த தட்டை வலது சைடை நிலத்தில் வச்சு நாங்கள் இப்படி உட்காருறது. கடைசி அத்தஹியாத்துக்கு அப்போ விரலை ஊண்டி உட்காரு. ஏழுமானவங்க என்ன செய்யணும், ஏழாதவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்குது, இது ஏற்றியவங்க என்ன செய்யணும், இந்த இருப்பு உட்காரும். இல்லை இல்லை பிலரில் இல்லை, சரியா, நான் சொல்லித்தரேன். கடைசி அத்தஹியாத்துடைய உட்காரு, அதாவது பொதுவாக எல்லா விரலும் படணும், ஏந்தியவர்கள் பட வைக்கணும், ஏழாதவர்கள் அவங்களால முடிந்ததை என்ன செய்யலாம், பேணிக்கொள்ளலாம். அப்போ பெருவிரல் மட்டும்தான் பட்டுனாலும் சில ஆக்களுக்கு அதுவும் மேலாண்டா, சில ஆக்களுக்கு அதுவும் இயலாது, சில ஆக்களுக்கு விரலை மடிக்கவே இயலாண்டா, அவங்க சும்மா விரல் மடிச்சா போதும், மடிக்காம அவர்கள் வைக்காம போதும். சில ஆக்களுக்கு இப்படி உட்காரவே இயலாம்.
இவ்வாறு உட்காரவே இல்லைன்னா சாதாரணமாக அவங்க என்ன செய்யலாம், நார்மலாக அப்படி உட்கார்ந்தா சரி. இப்படி உட்கார நேரம் நீங்கள் விரல பேணிக்கொள்ள பார்க்கணும். மடிச்சு உட்காரன்னா மடிச்சுக்கோ, எல்லாட்டி ஓகே சரி. அப்போ கடைசி அத்தஹியாத்துக்கு உட்கார்றதும் கடைசி அத்தஹியாத்துல் இல்லாஹி ஓதுறதும் இது எல்லாமே என்னது, அதாவது ருக்கூன். தொழுகையில் ருக்கூன் பேணப்பட வேண்டிய கடமைகளில் உண்டு. 13வது அத்தஸ்லீம். ஃபர்லும் ருக்கூனும் ஒரே அர்த்தம் சரியா. அப்போ கடைசி 13வது தஸ்லீம், தொழுகையை முடிக்கிறதுக்கான சலாம். வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, இடது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லான்னு சொல்லி சலாம் கொடுக்கிறது. அப்போ இந்த ஃபுகஹாக்கள் 14வது ஷர்த்தாக என்ன சொல்றால், மேலே சொன்ன அந்த ருக்கூனுகளை ஒவ்வொன்றாக ஆர்டர் படி நாங்கள் பேணி வாரது தான் என்னது கட்டாயம். அதுவும் ஒரு ருக்கூன். ஆர்டர் இல்லாமல் நாங்கள் மாற்றி மாற்றி செய்ய இயலாது இல்லைங்கண்ணா. அப்போ எல்லா கட்டாயம் பேணப்பட வேண்டிய ருக்கூன்களை முறையாக ஆர்டர் படி செய்கிறதும் கட்டாயமான ஒரு பகுதி, அதுவும் பேணப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னாங்க. எனவே தொழுகையுடைய அர்கான்கள் மொத்தம் 14. அதில் முதலாவது என்ன, நின்று தொழுகிறது, தக்பீர் சொல்றது, ஆரம்ப தக்பீர், சூரத்துல் ஃபாத்திஹா, ருக்கூக்கு போகிறது, ருக்கூலிருந்து எழும்புறது 5, எலும்பி ஏத்திதாலுக்கு நிற்கிறது, அதுக்கு பிறகு சுஜூதுக்கு போகிறது, சுஜூதுலேருந்து எழும்புறது, அதுக்கு பிறகு நடு உட்கார்றது, நடு இருப்பிக்கிறது 9. அதுக்கு பிறகு என்ன, கடைசி அத்தஹியாத்து 10, அத்தஹியாத்து ஓதுறது 11. அடுத்து 11 கடைசி அத்தஹியாத்து, 12 அத்தஹியாத்து ஓதுறது, அப்புறம் சலாம் சொல்றதும் எல்லாம் ஓர்டராக நாங்கள் கடைபிடிக்கிறது. அப்போ இந்த மொத்தத்தையும் நாங்கள் என்ன செய்யணும், ருக்கூனாக நாங்கள் எடுத்து செயல்படணும். இதை யாது வச்சுக்கோங்க. அதுக்கு மிக முக்கியமான ஆதாரம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு இவ்வாறு தான் தொழுங்க என்று கற்றுக் கொடுத்த அந்த ஹதீஸ் மிக பிரபல்யமான ஹதீஸ். அதை நீங்கள் கூகுள் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள், அதை மீனிங்க அந்த சஹாபிக்கு எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கன்னு பாருங்கள். அப்போ அதை படித்தாலே உங்களுக்கு விளங்கும். தொழுகையில் நாங்கள் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பேணப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இது என்பது விளங்கும். சரி, அடுத்தது என்னென்றால், இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஷர்த்துக்கும் ருக்குனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். ஷர்த் என்றா என்ன, தொழுகையின் ஷர்த்துகள் கண்டிஷன் என்றா என்ன, தொழுகையில் பில்லர்ஸ் ஆஃப் சலா ருக்குன் என்றா என்ன. ஷர்த்து பிஃபோர் பிரேயர்ஸ் நாங்கள் ரெடியாக எடுத்துக்கொள்வது. ஃபார் எக்ஸாம்பிள் தொழுகைக்கு அதை நாங்கள் தொலையிடாது, தொலைக்குள்ள நுழையவே இல்லாது. என்ன உதாரணமா, ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லிம் ஓகே ஓகே வுது சுத்தம் முக்கியமாயிக்கணும், ஒருத்த மறைச்சிக்கணும். இல்லை அது ருக்கூனே கண்டிஷனில் எந்த திசையை பார்த்துலோடும், கிப்லா பார்த்துலோடும். அடுத்து நீயத் கட்டாயம். சரியா? அப்போ இதெல்லாம் ஷரத்துகள். ரைட். அப்போ ருக்கூனண்டா அப்படி அது என்னது, தொழுகைக்கு வந்ததுக்கு பிறகு, இப்போ நாங்கள் தக்பீர் கெட்டதுக்கு பிறகு செய்ய வேண்டிய விஷயங்கள், அதுலேயும் கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். விளையினா அது தவறிட்டோன்னா தொழுகை பாத்தில் ஆகிடும். அது சஜிதா சஹூ செஞ்சு சரி வராது, மறந்தாலும் மேலாது, என்னது வேண்டுமென்று விடவும் மேலாது, தெரியாதனமாக விடவும் மேலாது. ஓ, இது ஜமாத் இல்லாமல் பொதுவாக ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகை இல்லை என்ற விஷயம். இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதில்
மாமூம்களாக நாங்கள் தொழுகிற நேரம் இமாமத்தோடு அழைச்சலாம் இந்த கிளாஸில் வந்து ஜமாத்தோடு தொழுகும்போது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சட்டம் என்ன, அதுக்கான அதை எப்படி அதை பேணி கொள்ளணும், அதுக்கான ஆதாரங்கள் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.